ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு உடனே செய்யக்கூடிய எக் 65 எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 3 முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு இந்தமாரி ஒரு விஸ்கு இல்லை ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த முட்டை வந்து ஒயிட்டு எல்லோன்னு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது கூடவே வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அதேமாரி வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து கொஞ்சம் 1/2 ஸ்பூனுக்குமே கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு இது மூணுத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து ரஃப்பாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த எக்குக்கு தேவையான அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலாலாம் நம்ம போட்டிருக்க சர்க்கரை, மிளகாத்தூள்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அடுத்து வந்து இந்தமாரி ஒரு டிஃபன் பாக்ஸு இல்லை ஃப்ளாட்டான பாத்திரம் எதனா எடுத்து அதில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்தமாரி வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எக்கை வந்து அதில் போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்து பீஸாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு எண்ணெய் கடாய் வச்சு நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே இந்த பக்கம் ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்படி இல்லைன்னா மைதா மாவு ஆட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த எக்கை வந்து ஒரு டிப் பண்ணி எடுத்து அது கூடவே வந்து பிரெட் கிராம்ஸு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த பிரெட் கிராம்ஸ் போட்டு நல்லா 2 பக்கம் நல்லா அந்த பிரெட் கிராம்ஸு எக்கோடு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த எண்ணெய் கடாயில் வந்து எண்ணெயில் ஸ்லோவில் வச்சு போட்டு நல்லா பொரிச்சிக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்தவினே இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்லோவில் வச்சு பண்ணும் பொழுது அடி பிடிக்காது. ஸோ அந்தளவுக்கு ஸ்லோவில் வச்சு கலர்லாம் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகினவினே இன்னொரு சைடு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.